விவசாயியின் கழுதை. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு திடீர்னு பண கஷ்டம் வந்துச்சான். உடனே தன்னோட கழுதையை விற்று அந்த பணத்தை வச்சு பிரச்சனையை சமாளிக்கலான்னு முடிவு பண்ணார். தன்னோட மகனை கூட்டிக்கிட்டு பக்கத்து சந்தைக்கு நடந்து போனார் அந்த விவசாயி. அப்படி போகும்போது ஒருத்தர் அவங்கள பார்த்து சொன்னார், கழுதை சும்மா தானே நடந்து வருது, உங்கள் 2 பேரில் யாராவது அது மேலே உட்காந்துட்டு போகலாமேன்னு சொன்னார். உடனே தன்னோட மகனை அந்த கழுதை மேலே ஏற்றி விட்டுட்டு கூடவே நடந்து போனார் அந்த விவசாயி. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா அங்கே இன்னொருத்தர் வந்தார். அடப்பாவி, சின்ன பையனே, வயசானவங்க அப்பாவை நடக்க விட்டுட்டு நீ உட்காந்துட்டு வரியே அப்படின்னு கேட்டார். உடனே விவசாயி சரின்னு தான் உட்காந்துக்கிட்டு அவரோட மகனை கூட நடக்க சொன்னார். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டி வந்து, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, சின்ன பையனை நடக்க விட்டு நீ உட்காந்துட்டு வரியேன்னு சொன்னாங்க. உடனே தன்னோட மகனையும் கூட ஏற்றிக்கிட்டு ஒன்னாவே பயணம் செஞ்சாங்க. அப்போ அங்கே ஒரு முதியவர் வந்தார். அட குடும்பக்காரர்களா, இப்படி 2 பேரும் அந்த கழுதை மேலே உட்காந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இறக்கமே இல்லையான்னு கேட்டார். உடனே 2 பேரும் கீழே இறக்கிட்டு இனி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க. இனி இந்த கழுதையை நாம தூக்கிட்டு நடப்போம்னு ஒரு குச்சியை கழுதையோட கால்களுக்கு நடுவில் கட்டி தலையிலா தூக்கிட்டு நடந்தாங்க. அப்போ அங்கே ஒரு ஆறு குறுக்கிட்டுச்சு. அந்த ஆற்றை கடக்கிறப்போ கழுதை பயத்தில் துள்ளி குதிச்சுதான். உடனே அந்த பையன் பிடியே விட்டுட்டான். அப்போ அந்த கழுதை ஆத்தோட போயிருச்சு. அடுத்தவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்ட அவங்களுக்கு கழுதையும் போயிருச்சு, அதை விற்று பணம் கிடைக்கவும் வழி இல்லாமல் போயிருச்சு.